நம்ம வந்து மினி பீஸா செய்ய போறோம். இப்போ நம்ம வந்து மினி பீஸாக்குள்ள இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுக்கிறோம். இது மைதா மாவு, அப்புறம் கொஞ்சம் சால்ட், அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, தயிர், வாட்டர், எண்ணெய். இப்போ நம்ம வந்து சால்ட்டை போட போறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து அரைத்து பிசைய போறோம். நம்ம மினி பீஸாக்கு வந்து கெட்டியா பிசையக்கூடாது, சாஃப்டா தான் பிசையணும். இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சாஃப்டா பிசைய போறோம். இந்த மாவு சாஃப்டா ஸ்டிக்கியா தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஆயில ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைய போறோம். இந்த மாதிரி சாஃப்டா இருக்குன்னு இப்ப நம்ம வந்து 15 மினிட்ஸ் மூடி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டியா வெட்டி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து டர்மரிக் பவுடர் போட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு, லெமன் போட்டு ஊற வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பீஸா சாஸ்க்கு தேவைப்பட்ட இன்கிரீடியன்ஸ் வச்சுக்கிறோம். தக்காளி, இஞ்சி, காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு அரைக்க போறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ண போறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில ஊத்த போறோம். அப்புறம் கொஞ்சம் பீஸா சாஸா ஊத்த போறோம். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. ஊற வச்ச சிக்கனை இப்போ நம்ம போட்டு நல்லா வதக்க போறோம். நம்ம வெங்காயம் கேப்சிகமும் வச்சுக்கிறோம். இதை பொடியா நறுக்கிக்கிறோம்.
வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பரு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கணும். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேசா வதக்கினா போயிடும், 1 நிமிஷம். இப்போ நம்மளுக்கு பீஸா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஹாஃபா கட் பண்ணுவோம். பவுல் வச்சுக்கணும். சீஸை தூவ போறோம். நம்ம வந்து மூடி வைக்க போறோம். பீஸா ரெடி. மினி பீஸா ரெடி. தின்னு பார்ப்போம். கண்டிப்பா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.